ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் ரயில்வே துறையிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 11,100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் மே 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் போஸ்டிங் கம்பெனி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 19,900 கொடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 11,127 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் யூஆர் அண்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸும், இதே ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 6 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க 8 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயான குரூப் சி அண்டு குரூப் டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா யூஆர் அண்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 40 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 43 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் 250 பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் 500 பே பண்ணணும். பேங்க் சார்ஜஸ் போக மீத அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அட்டன் பண்ணிங்கன்றாலே இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அல்லது 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் இந்த ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மில் ரைட்டர், மெயின்டெனன்ஸு, மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஹீட் என்ஜின், டர்னர் இது ரிலவெண்ட்டாக ட்ராட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th பாஸ் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் டிசிப்ளினில் நீங்கள் எது எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்திங்கன்னா 186 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தமிழ் லாங்குவேஜ்லேயும் எழுதிக்கலாம். ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேலிடு மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் ஒரு ஜாப் லொக்கேஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. தேர்டு ஆப்டிடியூடு டெஸ்ட்டு, ஃபோர்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ்லேயும் எழுதிக்கலாம். சிலபஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 75 கொஸ்டின் இருக்கும். 75 மார்க்குக்கு நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டின் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் லெஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜில் பார்ட் 2 பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூடு டெஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.